Hi, hello everyone. Welcome back to Varana Race. நம்ம RRB Group D ரிவிஷன் சீரிஸ்ல இன்னைக்கு ரீசனிங் டாபிக்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். ஓகேவா? இது இந்த क्वेश्चन இந்த டாபிக் அப்படினு பார்த்துட்டோம்னா நமக்கு மினிமம் ஒரு 2 to 3 क्वेश्चंस அப்படின்றது ரயில்வே எக்ஸாம்ஸ்ல ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே கேட்கப்படுது. கண்டிப்பா கேக்குறாங்க. இப்போ ரீசனிங்ல இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற டாபிக்ல வந்து நமக்கு இப்போ பேங்கிங் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க, ஒரு क्वेश्चन கொடுத்துருக்காங்கன்னா அதை பேஸ் பண்ணி 5 क्वेश्चंस கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த கொஸ்டினோடைய அந்த டேட்டாவோடைய டிஃபிகல்ட்டி லெவல் அந்த லெவலில் இருக்கும். ஏன்னா அதுல இருந்து 5 क्वेश्चन அந்த ஒரு டேட்டாவை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளால அதுல இருந்து 5 क्वेश्चन சால்வ் பண்ணிட முடியும் அப்படின்றதுனால அந்த டேட்டாவோட டிஃபிகல்ட்டி லெவல் அதுல இருந்து நம்ம சால்வ் பண்றதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் அதுல இருக்கும். பட் நமக்கு ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்தளவுல ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் தான். ஸோ கொடுத்துக்கூடிய ஒரு டேட்டால இருந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஸோ அதனால நமக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்டோட லெவல் வந்து அந்த லெவலில் தான் இருக்கும், ஈஸி லெவலில் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக கிராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் மட்டும் தான் முக்கியம். நம்ம அதை வந்து நம்ம செஷனில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. அதாவது எப்படி இருக்குன்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட், ஒரு லைனில் இருக்கிறாங்க அந்த மாதிரி லீனியர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், அதாவது எல்லாரும் வந்து ஒரு மேசையை சுற்றி சர்க்குலராக உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சர்க்குலர்லேயே வந்து இன்வர்ட் ஃபேசிங் அவுட்வர்ட் ஃபேசிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட்ன்ற மாதிரி இருக்கலாம். பென்டகன், ஹெக்ஸகன், இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. சோ ஆனா இதுல நமக்கு ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல மெஜாரிட்டியா கேட்கறது அப்படின்னு பார்த்தோம்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட். இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட்லயுமே அன்சர்டைன் நம்பர் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு லைன்ல ஜெனரலா கொடுக்கக்கூடியது வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத கொடுத்துட்டு நம்மள அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அன்சர்டைன் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்ற ஒரு டைப் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா டோட்டலா அதுல எவ்வளவு பீப்புள் இருக்காங்க அப்படின்றத கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸ், ஸோ டிஃபரெண்ட் டைப்ஸ் எடுத்து ஒரு பிபிடியா வந்து நம்ம இந்த பிபிடி எடுத்து வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதை பாத்தீங்க உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுமே வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷனா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட அகாடமில இருந்து நம்ம ஆன்லைன், ஆஃப்லைன் அண்ட் ரெசிடென்ஷியல் பேட்ச்மே ஆஃபர் பண்றோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டீம் வந்து இதை பத்தின ஒரு A to Z டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டா கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்க பேரலா கூடவே சால்வ் பண்ணுங்க. தெரியாதவங்க பாருங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க வீடியோவை. அண்ட் இதுல ஹோம்வொர்க் क्वेश्चन உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸோ அதையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வீடியோக்கு கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணலாம். 7 people A to G are sitting in a straight line. இது அப்ப என்ன? ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட். எல்லாருமே வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. only 2 people sit to the right of D. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால மேக்ஸிமமா எவ்வளவு சீட், அதாவது பர்சன் தெரியல அப்படின்னாலும் 7 people இருக்காங்க. அதுல மேக்ஸிமம் நம்மளால சீட் வந்து எவ்வளவுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமோ அதை போட்டுறணும். அது மட்டும் இல்லாம ஒரு எண்ட்ல இதுதான் எக்ஸ்ட்ரீம் எண்ட், இதுக்கு அப்புறம் ரைட்ல ஆள் இருக்க மாட்டாங்க, இல்ல இதுதான் எக்ஸ்ட்ரீம் எண்ட், இதுக்கப்புறம் லெஃப்ட்ல ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸட் கிடைச்சிச்சுன்னா அதை பிடிச்சிக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா குயிக்கா கிராக் பண்ணிட முடியும். பார்க்கலாம். only 2 people sit to the right of D. D யோட ரைட்ல வெறும் 2 பேர் தான் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்கணும் நம்ம. D யோட ரைட்ல நார்த் ஃபேசிங் இல்லையா, இதுதான் ரைட், இதுதான் லெஃப்ட். நார்த் ஃபேசிங் அப்படின்றனால இது ரைட், இது லெஃப்ட். D யோட ரைட்ல வெறும் 2 பேர் தான் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த பக்கம் யாரும் இருக்க மாட்டாங்க. மொத்தம் எவ்வளவு பீப்புள் இருக்காங்க? 7 persons இருக்காங்க. அப்ப இங்க 3 பேர் சீட் பண்ணிட்டோம், பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா D யோட லெஃப்ட்ல 4 பேர் இருப்பாங்க. D யோட ரைட்ல 2 பேர், D ஒருத்தர், மொத்தம் 3 பேர் ஆச்சு. அதுக்கப்புறம் D யோட லெஃப்ட்ல ஒரு 4 persons இருப்பாங்க. ஓகேவா? only 2 people sit to the right of D. இப்போ G is an immediate neighbor of D. G is an immediate neighbor of D னா D க்கு லெஃப்ட்லயும் G டிராப் போடலாம், D யோட ரைட்லயும் G போடலாம். எங்க போட்டாலும் G ன்றவர் வந்து D யோட இமிடியேட் நெய்பர் தான். ஓகேவா? only 3 people sit between A and G. இப்போ அடுத்த லைன் ரீட் பண்ணுவோம். இப்போ இங்க போட்டோம் அப்படின்னா G லெஃப்ட்ல வச்சு ஒரு பாசிபிலிட்டி வரும், G ரைட்ல வச்சு ஒரு பாசிபிலிட்டி வரும். நமக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி போக கூடாது. எவ்வளவு பாசிபிலிட்டி போகாம அந்த क्वेश्चन குயிக்கா சால்வ் பண்ண முடியுமோ அதுக்காக தான் பார்க்கணும். சோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணுவோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணீங்க அப்படின்னா only 3 people sit between A and G. A க்கும் G க்கும் நடுவுல 3 people இருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ நான் G ய இந்த இடத்துல போடுறேன் அப்படின்னு வச்சுப்போம். G ய நான் இந்த இடத்துல போடுறேன் அப்படின்னா எனக்கு A க்கும் G க்கும் இன் பிட்வீன்ல 3 people போடணும். என்னால போட முடியுமா? A ய G க்கும் A க்கு நடுவுல 3 people இருக்குன்னா G இங்க இருக்காரு, G இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா
ஜியோட ரைட்ல 3 பேர் இருப்பாங்க, ஜியோட லெஃப்ட்லயும் 3 பேர் இருப்பாங்க. நான் ஏ எங்க போடுவேன்? ஏ என்னால பிளேஸ் பண்ண முடியாது. அப்ப ஜி வந்து இங்க வர மாட்டாரு, ஜி இந்த சைடுல தான் வருவாரு. இப்போ ஜிக்கும் ஏக்கும் இன் பிட்வீன்ல 3 பீப்பிள் இருப்பாங்கன்னா 1 2 3 ஏ இந்த இடத்துல இருந்திருப்பாரு. ஜிக்கும் ஏக்கும் நடுவுல 3 பேர் இருக்காங்க. only 2 people sit between B and C. B க்கும் C க்கும் நடுவுல 2 பேர் இருக்கதா சொல்லிருக்காங்க. only 2 people sit between B and C. E is not an immediate neighbor of C. C பக்கத்துல E வர மாட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. C பக்கத்துல E வர மாட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. F sits to the immediate right of G. G யோட immediate rightல F இருக்கதா சொல்லிருக்காங்க. ஓகே ரைட், 4 பேரை பிளேஸ் பண்ணிட்டு இன்னும் 3 பேர் தான் B C E மட்டும் தான். சோ ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம C ய போட்டோம் அப்படினா E க்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஏனா B க்கு C க்கு நடுவுல இன் பிட்வீன்ல 2 பேர் இருக்கணும். சோ B யும் C யும் E இந்த இடத்துல தான் ஷுவரா இருந்தாகணும். இப்போ இந்த இடத்துல C ய போட்டா E பக்கத்துல C வர வேண்டிய கண்டிஷன் ஆயிருது அப்படின்றனால C எங்க தான் போட முடியும்? B எங்க தான் போட்டுக்கலாம். ஏனா E பக்கத்துல C வரக்கூடாது, அதனால C எங்க போட்டுக்கறேன்? C க்கும் B க்கும் இன் பிட்வீன்ல 2 persons. அவ்வளவுதான், சீட் பண்ணிட்டோமா? இப்போ how many people sit between E and D? E க்கும் D க்கும் நடுவுல எவ்வளவு பேர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. E க்கும் D க்கும் இன் பிட்வீன்ல ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காரு. ஆப்ஷன் C is the answer. கிளியரா? ஆப்ஷன் C is the answer. சோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணனால டைம் எடுத்தது, மத்தபடி நம்ம பாசிபிலிட்டியும் போகல, வேற எதுவுமே எடுத்து பெருசா எழுதவும் இல்ல. சோ இதை வந்து குயிக்கா நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். சோ முடிஞ்ச அளவு பாசிபிலிட்டியை தவிர்த்துட்டு குயிக்கா சால்வ் பண்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 7 people, அது A to G. இது அதே क्वेश्चन தான் மக்களே. Who sits to the immediate left of A? Who sits to the immediate left of A? A யோட immediate leftல யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. A யோட immediate leftல யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. C. C is the answer. அதே क्वेश्चन தான், லாஸ்டா இருந்த क्वेश्चन மட்டும் வேற. Who sits to the immediate left of, அத அரேஞ்ச்மென்ட் அதே தான், அதை பேஸ் பண்ணி क्वेश्चन மட்டும் தான் வேற. Who sits to the immediate left of A? A யோட immediate leftல யார் இருக்கானா C இருக்காரு அப்படின்றது ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சோ ஓகே, இது உங்களுக்கான ஒரு ஹோம்வொர்க் क्वेश्चन. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இதை சால்வ் பண்ணி பார்த்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத மறக்காம கீழே வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. தமிழ்லையுமே நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தேவையானவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 7 students A to Z, A to ABC, D and XYZ சொல்லிருக்காங்க. ஓகே, sitting in their classroom facing southern direction. இவங்க வந்து southern direction ஃபேஸ் பண்ணிருக்காங்க. நார்த் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருந்தாங்க அப்படினா, நார்த் ஃபேஸ் பண்ணி இருந்தாங்க அப்படினா இது ரைட், இது லெஃப்ட். சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படினா, சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படினா இது லெஃப்ட், இது ரைட். சோ அத கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, தெளிவா டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? southern direction ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. A and D do not sit together. A and D சேர்ந்து உட்கார மாட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ அத நோட் பண்ணிக்கலாம். A பக்கத்துல D வராது. A and D do not sit together. Z sits second to the left of X. Z sits second to the left of X. B doesn't sit with Z. Z பக்கத்துல B இருக்காது. B doesn't sit with Z. X is fourth to the right of C. X is fourth to the right of C. ஓகே, இத எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் 7 தான் இருக்காங்க. மேக்ஸிமம் நம்மளால எவ்வளவு பிளேஸ் பண்ண முடியுமோ அதை எடுத்துக்கலாம். இதுல வந்து X வந்து fourth to the right of C ஆ இருக்கறனால அதை எடுத்துக்கலாம். சோ அந்த சைடு லெஃப்ட், இந்த சைடு ரைட். X sits fourth to the left of C. 1 2 3 4. X sits fourth to the left of C. C உடைய fourth to the, சாரி ரைட்ல போட்டேனா? ஓகே, லெஃப்ட் இல்ல. X sits fourth to the left of C. southern direction X sits fourth to the left of C. 1 2 3 4. X sits fourth to the left of C. 1 2 3 4. X வந்து C ல இருந்து 4வது இடத்துல இருக்காரு அப்படி சொல்லிருக்காங்க. Z sits second to the left of X. Z sits second to the left of X னா Z இங்க வருவாரு. X உடைய second to the leftல Z. 3 3 6 1 7, மொத்தம் 7 கேரக்டர் தான். 7 பேரை இங்க ஃபில் பண்ணிட்டோம். அதாவது 7 சீட் போட்டோம். இன் பிட்வீன்ல மத்த பர்சன்ஸ் இருப்பாங்க, அதை அரேஞ்ச் பண்ணலாம். A and B are not sitting together. B பக்கத்துல Z ம் வராது, B பக்கத்துல A யும் வராதுன்னு சொல்லிருக்காங்க. B பக்கத்துல A யும் வராதுன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? C sits in between D and Y. C வந்து D க்கும் Y க்கும் நடுவுல தான் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. C வந்து D க்கும் Y க்கும் நடுவுல தான் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. Y sits second to the left of the one who sits second to the left of B. Okay. Y sits second to the left of the one who sits second to the left of B. B யோட செகண்ட் டு தி லெஃப்ட்ல யார் இருக்காரோ அவருக்கு செகண்ட் டு தி லெஃப்ட்ல தான் Y இருப்பான்னு சொல்லிருக்காங்க. Y sits second to the left of the one who sits second to the left of B.
ஐயோ தப்பா போட்டேனே மக்களே. கொஸ்டின்லேயே இதில் என்ன இருக்குன்னா cut. The question repeat cut. Okay. Okay, question solve பண்ணி பார்க்கலாம். 7 students A to Z அதாவது A B C A to C D கொடுத்துருக்காங்க. அப்புறம் X Y Z are sitting in their classroom facing the southern direction சொல்லியிருக்காங்க. A and D do not sit together. A and D வந்து சேர்ந்து உட்காரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Z sit second to the left of X. Z sit second to the left of X அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து B doesn't sit with Z. B வந்து Z பக்கத்துல இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. B வந்து Z பக்கத்துல இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்தது X is fourth to the right of C. நம்ம எப்பவுமே எடுக்கிறப்ப வந்து ஒரு மேக்ஸிமமான லாங் கேப்பை தான் எடுத்துக்கணும். இருக்கிறத ஒரு லாங் கேப் எடுத்துக்கணும். இங்க fourth to the right of C சொல்லியிருக்காங்க. X is fourth to the right of C. C ஓட fourth to the right 1 2 3 4. X is fourth to the right of C 1 2 3 4. X வந்து fourth to the rightல இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ Z sit second to the left of X. Z sit second to the left of X னா Z வந்து இங்க தான் ப்ளேஸ் பண்ண முடியும். இங்க ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, A and B are not sitting. A and B are not sitting together. A யும் B யும் சேர்ந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. A பக்கத்துல B இருக்க கூடாது. ஏற்கனவே B Z பக்கத்துல இருக்காது. ஓகேவா? C sits in between D and Y. C sits in between D and Y. C வந்து D க்கும் Y க்கும் in between தான் C இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. D க்கும் Y க்கும் in between தான் C இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Y sits second to the left of the 1. மொத்தம் இங்க 3 5 பேரை போட்டோம். 7 ஸ்டூடண்ட்ஸ் தான். மொத்தமே 2 சீட் தான் இதுல ப்ளேஸ் பண்ணவே முடியும். Y sits second to the left of the 1. Who sits second to the left of B? ஓகே, இப்போ C இங்க இருக்குன்னா C க்கு ஃப்ரண்ட்லயும் அடுத்ததும் நெக்ஸ்டும் முன்னாடியும் அடுத்ததும் ஒருத்தர் இருக்கணும். அதுதான் D and Y ரெண்டு பேரும் இங்க இருந்தாகணும். ஸோ இந்த மாதிரி மினிமம் இருந்தே ஆகணும். இன்னும் ஒரு சீட் தான் பிளேஸ் பண்ண முடியும். அதை பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா Y sits second to the left of the 1. Who sits second to the left of B? B யோட செகண்ட் டு தி லெஃப்ட்ல B யோட செகண்ட் டு தி லெஃப்ட்ல ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, அவருக்கு செகண்ட் டு தி லெஃப்ட்ல Y இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. B யோட செகண்ட் டு தி லெஃப்ட்ல ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு செகண்ட் டு தி லெஃப்ட்ல Y இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்படி கூட போட்டுக்கலாம். இதை வந்து ஒன் செகண்ட் இதை ஒரு சைடு எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா 2 பாசிபிலிட்டி மேபி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, எழுதி வச்சுக்கலாம். 3 3 6 ஆச்சு. இப்போ இந்த இடத்துல B போட்டோம்னா B sits Y sits second to the left of the 1. Who sits second to the left of B? B யோட செகண்ட் டு தி லெஃப்ட்ல ஒருத்தர் இருப்பாரு, அவரோட செகண்ட் டு தி லெஃப்ட்ல Y இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. இங்க Y வந்துச்சு அப்படின்னா D இந்த இடத்துல போட்டுக்க முடியும். ரைட்டா? இப்போ மிச்சருடைய கேரக்டரான B வந்து ஓகே Z பக்கத்துல வரல. 3 3 6 1 7 3 3 6 1 7 பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ Z B பக்கத்துல வரல, A B பக்கத்துல வரல. A இந்த இடத்துல போட்டோம்னா அவ்வளவுதான். இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்க போகுது. முடிஞ்சிச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? Who sits at the extreme end? extreme endல யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. extreme endல யார் இருக்கா? B யும் D யும் தான் extreme endல இருக்கான். So option A is the answer. B and D is the answer. ஓகேவா? ரைட், option A is the answer. next question போயிடலாம். ஓகே, இதுல வந்து a certain number of people are sitting in a row. அதான் இதான் சொன்னா அந்த certain number of people சொல்லிட்டு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். a certain number of people are sitting in a row facing north. north face பண்ணிருக்காங்க. N is sitting third to the left of P. N is sitting third to the left of P. Okay, எல்லாம் இன்டர்லிங்க்டா இருக்கான்னு பார்க்கலாம். N is sitting third to the left of P. M is sitting third to the left of N. O is sitting third to the left of M. Okay, தாராளமா போடலாம். அப்படி ட்ரை பண்ணுவோம். N is sitting third to the left of P. P யோட third to the left 1 2 3. N is sitting third to the left of P. எல்லாரும் facing north தான். P யோட third to the left, first second third to the leftல என்ன இருக்காரு? M is sitting third to the left of N. M is sitting third to the left of N. 1 2 3. M is sitting third to the left of N. O is sitting third to the left of M. O is sitting third to the left of M னா 1 2 3. O is sitting third to the left of M. முடிஞ்சிச்சு. M is sitting between O and N. O க்கும் N க்கும் நடுவுல M, அது கரெக்ட் தான். N is sitting between M and P. N is sitting between M and P, அதுவும் கரெக்ட் தான். If no other person sitting in the row, வேற யாருமே இந்த ரோல இருக்கல அப்படினா மேக்ஸிமம் எவ்வளவு பேர் தான் இருக்காங்க, வேற யாரும் இருக்கல அப்படினா what is the total number of persons seated? மொத்தம் எவ்வளவு பேர் சீட் ஆயிருக்காங்க கேட்டிருக்காங்க. டோட்டலா நம்பர் ஆஃப் சீட் எத்தனை இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணி அதான் ஆன்சர். 3 3 6 3 9 10. ஆப்ஷன் B 10 is the answer. 10 தான் நமக்கு வந்து மொத்தமா இதுல இருக்கக்கூடிய சீட்ஸ். அவ்வளவுதான்.
சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள்ன்றது இப்படி தான் இருக்கும். டோட்டலா எவ்வளவு சீட்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஒன்னு வச்சு இன்னொன்று இன்டர்லிங்க்டா இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷனை வச்சு நம்ம வந்து சீட் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து எவ்வளவு இருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் டேபிள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். 6 boys A to F are sitting around a circular table facing towards the center. எல்லாருமே வந்து சென்டர் ஃபேசிங் தான். எல்லாருமே வந்து சென்டர் ஃபேசிங் தான். 6 பேர். ஸோ 6 சீட்டு போட்டுக்கிறேன். 2 boys sit between B and F. B க்கு F க்கு நடுவில் 2 பேர் இருக்கதா சொல்லியிருக்காங்க. when counted from either from right or left of B. B உடைய லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணாலும் 2 பேர் தான். B உடைய ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணாலும் 2 பேர் தான். B க்கு F க்கு நடுவில். ஸோ F எங்க பிளேஸ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். 1 boy sits between A and B. A க்கு B க்கு நடுவுல ஒருத்தர் இருக்கணும். இங்க போட்டாலும் A போடலாம், இல்ல இங்க போட்டாலும் A போட முடியும். ஆனா அடுத்து என்னன்றதை ரீட் பண்ணுவோம். when counted from the right of A. எல்லாரும் இன்வர்ட் ஃபேசிங் தான். எல்லாரும் ஃபேசிங் தி சென்டர் தான். சோ அப்ப A எங்க போட்டானா A க்கும் B க்கும் நடுவுல ஒரு பர்சன், அவர் இவரா இருப்பார், இந்த பர்சனா இருப்பாரு. ஆனா அது வந்து அந்த பர்சன் எப்படி இருக்கணும்? A உடைய ரைட்ல இருக்கணும். A க்கு ரைட்ல வந்து அந்த பர்சன் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. to the right of A. ஓகேவா? சோ A இங்க தான் பிளேஸ் பண்ண முடியும். E sits second to the left of A. A உடைய செகண்ட் to the leftல E அப்படினா E வந்து இங்க பிளேஸ் பண்ணிக்க முடியும். D sits second to the left of C. D sits second to the left of C அப்படினா C எங்க போட்டாதான் C உடைய second to the left, first left, second left. D sits second to the left of C ன்றது இதல போட முடியும். ஓகே. which of the following statements are not correct? எந்த ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்ட் இல்லன்னு கேட்டிருக்காங்க. சோ அத சால்வ் பண்ணி பார்க்கலாம். A is an immediate neighbor of D. A வந்து immediate neighbor of D. D உடைய immediate neighbor தான் A ன்னு சொல்லிருக்காங்க. இந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட். இந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஸ்டேட்மென்ட் தப்புன்னு கேட்டிருக்காங்க. சோ இத வந்து நம்ம சொல்ல கூடாது. இது தப்பு, விட்டுறலாம். ஆப்ஷன் படி இது தப்பு. C is an immediate neighbor of F. C ன்றவர் இங்க இருக்காரு, F ன்றவர் இங்க இருக்காரு. இப்ப क्वेश्चनல ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா C யும் F யும் immediate neighbor னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஸ்டேட்மென்ட் தப்பு தானே. நமக்கு இது வந்து நாட் கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. சோ அப்போ ஆப்ஷன் 2 எடுத்துக்கலாம். only 2 follows. ஆப்ஷன் B only 2 is the correct answer. only 2 is the correct answer கொடுக்கணும். இது ஏன் அப்படினா எது தப்பு எது கரெக்ட் இல்லன்னு கேட்டிருக்காங்க. சோ அத கவனமா போடணும். சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் முடிச்சிட்டு அத தப்பா போட கூடாது. ஓகேவா? 6 friends are sitting around a circular table. மொத்தம் 6 கேரக்டர் இருக்காங்க. இதுல ஒரு 3 1 2 3 are sitting facing the center. எல்லாரும் சென்டர் ஃபேசிங் தான். 3 பேர் சென்டர் ஃபேசிங் and 2 out of A B C Abhay, Bala, Chan are not facing the center. ஓகே ரைட். இதல கவனமா பார்க்க வேண்டியது இந்த வினி V, அர்ஜா U, தன்வி T இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க? sitting facing the center. இது எல்லாமே சென்டர் ஃபேஸ் பண்ணி இருக்கு. சென்டர் ஃபேசிங் முடிஞ்சுச்சா? அடுத்து A B C Abhay, Bala, Chan. இந்த A B C வந்து என்ன ஆகுது? இதுல என்ன கொடுத்தாங்க? 2 out of ABC. இதுல ரெண்டு வந்து என்ன ஆகல? not facing the center. not facing the center என்ன அர்த்தம்? outside face பண்றாங்க. not facing the center அர்த்தம் outside face பண்றாங்கன்னு அர்த்தம். அது ரெண்டு பேர் தான். ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்காங்க? outside facing. அப்ப ஒருத்தர் வந்து inside face-ஆ இருப்பார். ஒருத்தர் வந்து inside facing, அதாவது center facing-ஆ இருப்பார். இந்த மாதிரி மொத்தம் 3 பேர்ல 2 பேர் outside facing, ஒருத்தர் வந்து inside facing. சோ இத கவனமா போடணும். ஓகேவா? இந்த இடத்துல அடுத்த ஸ்டேட்மென்ட் ரீட் பண்ணலாம். இனி Bini is sitting second to the left of Chan. Chan ஓட second to the leftல Bini. இத எடுத்தோம்னா Chan inside facing ஆ outside facing ஆ நமக்கு தெரியுமா? தெரியாது. Chan வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படினா Chan inside facing ஆ outside facing ஆன்னு தெரியாது. அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி ஆயிரும். ஒரு இடத்துல Chan inside facing வச்சு Biniய போடணும். இன்னொரு இடத்துல Chan outside facing வச்சு Biniய போடணும். அங்கே ரெண்டு பாசிபிலிட்டி ஆயிருது. சோ அதுக்கு அப்புறம் அது டபுளா மாறும். சோ அந்த மாதிரி பாசிபிலிட்டி மேல பாசிபிலிட்டி போகும். இந்த क्वेश्चனை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண முடியாதவரை வச்சு எடுத்தோம்னா பாசிபிலிட்டி மேல பாசிபிலிட்டி போகும். அப்படி பண்ணக்கூடாது. தப்பு. டைம் நிறைய கன்சியூம் பண்ணிரும். சோ அந்த क्वेश्चन வந்து ஈஸியான क्वेश्चन தான். ஈஸியா கிராக் பண்றது. என்ன அப்படினா விஷயம் யாரை ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ, யார் ஆல்ரெடி ஃபிக்ஸடா இருக்காங்களோ அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அதான் மேட்டர். அடுத்து ரீட் பண்ணுங்க. அர்ஜா இஸ் சிட்டிங் செகண்ட் ரைட் ஆஃப் அபே. இங்க அபேயையும் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவனும் இன்சைடா இருக்கலாம், அவுட் சைடா இருக்கலாம். அந்த 3 பேர்ல 2 பேர் அவுட் சைடு, ஒருத்தர் தான் இன்சைடு. அது யாரும் நமக்கு தெரியாது இல்ல. சோ அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஃபிக்ஸ் பண்ண முடியாத வச்சு நம்ம எடுக்க கூடாது. பாலா இஸ் சிட்டிங் டாட் டு தி லெஃப்ட் ஆஃப் தன்வின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப தன்வி எங்க இருக்கான்? மேல இருக்கான். அதாவது சென்டர் ஃபேசிங்ன்றது உங்களுக்கு ஷாரா தெரியும். அப்ப தன்வில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மொத்தம் 6 பேர் 6 சீட் போட்டுக்கிறேன். இப்ப தன்வில இருந்து நம்ம தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா தன்வி வந்து சென்டர் ஃபேசிங் தான். அவனை ஃபிக்ஸ் பண்ணிர முடியும்ல. சோ தன்வியை சென்டர் ஃபேசிங்கா போடலாம். தன்வி பாலா இஸ் சிட்டிங் டாட் டு தி லெஃப்ட் ஆஃப் தன்வி. பாலா இஸ் சிட்டிங் டாட் டு தி லெஃப்ட் ஆஃப் தன்வி. தன்வியோட டாட் டு தி லெஃப்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லெஃப்ட். இந்த இடத்துல பாலா வருவார். பாலா இன்வர்டா அவுட்வர்டா நமக்கு தெரியாது. அவர் இருக்கட்டும். Chan is sitting second to the right of Tanvi. Chan is sitting second to the right of Tanvi na first right second to the right. இந்த இடத்துல Chan இருப்பார். ஓகே. இதை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது Abhay is sitting next to Vini. Viniயை போடல. சோ BCT இத வச்சு கனெக்ட் பண்ண முடியுமா பார்க்கலாம். C இருக்குல. ஓகே. இது இருக்கு. Vini is
இதை எடுத்துக்கலாம். Bini is sitting second to the left of Chan. Bini is sitting second to the left of Chan. Chan ஒருவேளை இன்வர்ட் ஃபேசிங்னு போட்டோம்னு வச்சுப்போமே, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட், இந்த இடத்துல நம்மளால வினியை போட முடியுமா? போட முடியாது. அப்போ சான் வந்து எங்க பார்த்திருப்பான்? அவுட் சைடு ஃபேசிங்கா தான் இருப்பான். அவுட் சைடு ஃபேசிங்கா இருந்தானா வினி இஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் சான். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட், இந்த இடத்துல வினியை நம்மளால தாராளமா போட முடியும். இப்போ சான் வந்து ஒருத்தன் அவுட் சைடு ஃபேஸ் ஆயிட்டான். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அர்ஜா இஸ் சிட்டிங் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் அபே. அர்ஜா இஸ் சிட்டிங் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் அபே. ஆனா இங்க ஒன்னு இருக்கு, அபே இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு வினின்னு சொல்லிட்டு இங்க போட முடியாது. அபே ஏன்னா ஆல்ரெடி பால் ஆக்குபை பண்ணிட்டான். அப்ப ஏ அபே வந்து இந்த இடத்துல தான் போட முடியும். இப்போ இங்க என்ன அப்படின்னா அர்ஜா இஸ் சிட்டிங் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் அபே. அபேயோட செகண்ட் டு தி ரைட்ல அர்ஜா இருக்கா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அபே இப்போ அவுட் ஆட் ஃபேசிங்கா இருந்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட், இந்த ரைட்ல அர்ஜா நம்மளால போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இங்க வந்து பாலா ஆக்குபைடு. அப்ப அந்த இடத்துல நம்மளால போட முடியாது. அதனால அபை வந்து இன்வர்ட் ஃபேசிங்கா இருக்கணும். அபையோட செகண்ட் டு தி ரைட், ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் டு தி ரைட், இந்த ரைட்ல அர்ஜாவை போட்டுக்க முடியும். முடிஞ்சிருச்சா? அபை இன்வர்ட் ஃபேசிங்கா மாறிட்டான். இப்போ மொத்தத்துல ஏபிசி 3 பேர்ல ஒருத்தர் தான் இன்வர்ட் ஃபேசிங், அது யாரு? ஏ. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 2 பேர், அதாவது பியும் சியும் அவுட்வர்ட் ஃபேசிங்கா இருப்பாங்க. பியும் சியும் அவுட்வர்ட் ஃபேசிங்கா இருப்பாங்க. 3 3 6 கேரக்டரை பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ क्वेश्चनக்கு வரலாம். Who is sitting fourth to the right of Chan? சானோட fourth to the rightல யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ரைட்ல வினின்றவர் இருப்பாரு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். இந்த மாதிரி இந்த क्वेश्चन சால்வ் பண்ணோம். ஆல்ரெடி ஃபிக்ஸடா இருக்கக்கூடிய ஒருத்தனை கரெக்டா வச்சு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா பாசிபிலிட்டியே போகாம 30 செகண்ட் இந்த क्वेश्चन நம்மளால சால்வ் பண்ண முடியும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணனால ஒரு டைம் எடுத்துச்சு. மற்றபடி இந்த क्वेश्चन வந்து குயிக்கா ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் சால்வ் பண்ற மாதிரியான क्वेश्चन தான். எப்போ நீங்க வந்து கரெக்டா யார் ஃபிக்ஸடா தெரியுமோ அவரை ஃபிக்ஸ் பண்ணி அங்க இருந்து போனீங்கன்னா பாசிபிலிட்டியே போகாம ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் இந்த क्वेश्चन சால்வ் பண்ண முடியும். அப்படி இல்ல ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த क्वेश्चन எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு 4ல இருந்து 5 பாசிபிலிட்டி போகும். ஸோ நிறைய டைம் கன்சியூம் பண்ணிரும். ஒரு மார்க்குக்கு நம்ம ஒரு 3-4 நிமிஷம்லாம் ஸ்பெண்ட் பண்றது வந்து லிட்டரலா பேக்ல வரக்கூடிய ஒரு 3-4 क्वेश्चन நம்ம விட போறோம் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஸோ டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ். அது கரெக்டா எக்ஸாம் டைம்ல நம்ம இந்த ஹார்ட் சீட்ல உட்காந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்த क्वेश्चन போயிடலாம். ஸோ இது உங்களுக்கான ஒரு ஹோம்வொர்க் क्वेश्चन, சிட்டிங் அரௌண்ட் அ சர்க்குலர் டேபிள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத மறக்காம கீழே வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ரைட், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணலாம். Eight professors of a college, XYZ, ABCD and E. Okay. Sitting around a square table. இது வந்து ஒரு ஸ்கொயர் டேபிள். ஓகே. இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்கொயர் டேபிளை சுத்தி 8 பேர் இருக்கதா சொல்லியிருக்காங்க. 4 of them sit at the 4 corners of the table while 4 others sit in the middle of the each of the 4 sides facing each other. ஓகே, எல்லாரும் வந்து ஃபேசிங் ஈச் அதர். 4 பேர் கார்னர்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 4 பேர் மிடில் சைடுல இருக்கதா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஃபேசிங் ஈச் அதர் அப்படின்னா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கனா என்ன அர்த்தம்? டேபிளை சுற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா எல்லாருமே இன்வர்ட் ஃபேசிங்காக இருக்கணும். அவ்வளோதான், எல்லாருமே இன்வர்ட் ஃபேசிங் தான். இந்த இன்வர்ட் ஃபேசிங் சிம்பிளாக போடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்கேன். அவ்வளோ ஃபேசிங் ஈச் அதர்னு கொடுத்துருக்கனால. சி சிட்ஸ் செகண்ட் த இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ ஹூ ஃபேசஸ் இசட். ஓகே, இ சிட்ஸ் ஆப்போசிட் எக்ஸ். ஓகே, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? B sits to the immediate left of Y. அது கொஞ்சம் நிறைய ரிலேட் ஆயிருக்கு. B இருக்கு, C இருக்கு, Y இருக்கு. இங்க C வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம், இங்க Y இருக்கு. சோ ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால அதல வந்து ஸ்டார்ட் பண்றேன். B sits to the immediate left of Y. இப்போ வந்து நான் Y எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படினா B sits to the immediate left of Y. இந்த இடத்துல B வரும். B sits to the immediate left of Y. எங்க இருக்கு? B sits to the immediate left of Y. and opposite to C. C க்கு ஆப்போசிட்ல சொல்லிருக்காங்க. சோ B க்கு ஆப்போசிட்ல C இந்த சைடுல வரும். ஓகேவா? C இங்க வரும். ஓகே, இப்போ வந்து C sits to the immediate right of A. C sits to the immediate right of A. C வந்து எங்க இருக்கு? A ஓட immediate rightல இருக்கு. அப்ப A எங்க போட்டுக்கலாம்? A ஓட immediate rightல C. A who faces Z. A வந்து யாரை ஃபேஸ் பண்ணிருக்காரு? Z ஃபேஸ் பண்ணிருக்காரு. ஓகே, இப்போ B Z Y A C எல்லாம் போட்டோம். ஒரு 5 கேரக்டர் போட்டோம். இன்னும் 3 கேரக்டர் போடணும். C sits to the immediate right of A. அது போட்டாச்சு. A who faces Z. E sits opposite to X. E X உம் ஆப்போசிட்ல இருக்கணும். இப்போ ஃப்ரீயா இருக்குது இந்த 3 சீட் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு. இந்த 3ல இருந்து நம்ம பேஸ் பண்ண முடியும் E ஐயும் X ஐயும். ஆனா X who sits to the immediate right of Y ன்னு சொல்லிருக்காங்க. X who sits to the immediate right of Y. Y ஓட immediate rightல X அப்படினா X எங்க போடலாம்? E sits opposite to X னா E இங்க தாராளமா போடலாம். E வந்து இங்க வந்துருவாரு. முடிஞ்சுச்சா? இன்னும் மிச்சம் ஒரு கேரக்டர் தான் இருக்கு. அந்த கேரக்டர் இங்க போட்டா முடிஞ்சுச்சு. A B C D அதுக்கு அப்புறம் X Y Z. A B C D E போட்டோம். X Y Z ஆல்ரெடி போட்டாச்சு. D எங்க போட்டோம். முடிஞ்சுச்சு.
மொத்தமா 8 பேர், 8 பேரையும் பிளேஸ் பண்ணிட்டோம். வேலை முடிஞ்சுச்சா? क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா who among the following faces z? z யார் ஃபேஸ் பண்ணி இருக்கான்றது தான் क्वेश्चन. z who among the following faces y? சாரி, y யார் ஃபேஸ் பண்ணி இருக்கான்றது தான் क्वेश्चन. y இங்க இருக்கு, y யார் ஃபேஸ் பண்ணி இருக்கா அப்படினா d தான் ஃபேஸ் பண்ணி இருக்கான். ஆப்ஷன் C, d is the answer. d தான் ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாமா? இருக்காங்க 3, இதுல ஒரு 3 6 2 8 மொத்தம் டோட்டலா 8 people இருக்காங்க. சிட்டிங் அரௌண்ட் a ஸ்கொயர் டேபிள். இதுமே ஸ்கொயர் டேபிள் தான், ஃபேசிங் சென்டர் ஆஃப் தி டேபிள் தான் சொல்லிருக்காங்க. ஃபேசிங் சென்டர் ஆஃப் தி டேபிள் தான். 8 கேரக்டர் எல்லாரும் வந்து சென்டர் ஆஃப் தி டேபிள் தான் ஃபேஸ் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. some of them sitting at the exact center of the table, some of them sitting at the corner of the table. கொஞ்சம் பேர் கார்னர்லயும் கொஞ்சம் பேர் வந்து சென்டர்லயும் இருக்கதா சொல்லிருக்காங்க. 4 4 8 பேர் அவ்வளவுதான். x sits second to the left of w, w sits in one of the corner சொல்லிருக்காங்க. சோ w வை இந்த கார்னர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். w sits at one of the corner. ஓகேவா? x sits second to the left of w. எல்லாரும் சென்டர் ஃபேசிங் தான். x sits second to the left of w. w ஓட second to the left. இந்த இடத்துல x வருவார். வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது r sits third to the left of w. r sits third to the left of t. u doesn't sit in one of the corner. நமக்கு w ஓ x வச்சு எங்க ரிலேட் ஆயிருக்கா? ஓகே, நம்ம இப்போ w x எடுத்ததுக்கு பதிலா அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து பாசிபிலிட்டி கம்மியாகும், கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணலாம். சோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். v is the immediate neighbor of t and u ன்னு சொல்லிருக்காங்க. r sits third to the left of t ன்னு சொல்லிருக்காங்க. r sits third to the left of t is the immediate neighbor of t and u. r sits third to the left of t. u doesn't sit in one of the corner. ஓகே, u வந்து கார்னர் இருக்க மாட்டான்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப u வந்து சென்டர்ல போட்டுக்கலாம். u does not sit in one of the corner ன்னு சொல்லிருக்காங்க. u is neither the neighbor of x nor w. u பக்கத்துல x உம் வரக்கூடாது, w உம் வரக்கூடாது. u பக்கத்துல x ஓ w ஓ வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இது ரெண்டுமே வராது, கேன்சல் பண்ணிரலாம். இப்போ என்ன அப்படினா v is the immediate neighbor of t and u. v is the immediate neighbor of t and u. u இங்க இருக்கு அப்படினா v ன்றது வந்து ஒன்னு இங்க இருந்திருக்கலாம், அப்படி இருந்தனா t வந்து இங்க இருந்திருக்கும். ஏனா v is the immediate neighbor of t and u. இதுல வேற ஆப்ஷன் இல்ல, இன்னொரு பாசிபிலிட்டி போய் தான் ஆகணும், போய்வோம். பாசிபிலிட்டி போகாம சால்வ் பண்றதா மேக்ஸிமம் ட்ரை பண்றோம், பட் இதுல ஆப்ஷன் இல்ல, போயிரும். இந்த இடத்துல u போட்டோம், அடுத்தது அகைன் அதே பிளேஸ்ல u போட்டுக்கிட்டோம் அப்படினா v is the immediate neighbor. முதல்ல லெஃப்ட் சைடுல v immediate neighbor போட்டோம், இங்க ரைட் சைடுல v immediate neighbor போட்டோம்னா t வந்து இங்க வந்துரும். ஓகேவா? சோ அதுவும் போட்டாச்சு. v is the immediate neighbor of t and u அப்படின்றத பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ r sits third to the left of t. r sits third to the left of t அப்படினா t ஓட third to the left, first second third to the left. இந்த இடத்துல r வருவாரு. t ஓட third to the leftனா first second third left. இந்த இடத்துல r வருவாரு. அது முடிஞ்சு போச்சு. r sits third to the left of t. இப்போ u is neither the neighbor of x nor w. x பக்கத்துலயோ w பக்கத்துலயோ u வராது. இந்த இடத்துல x ஓ w வராதுன்னு சொல்லிருக்காங்க. q is not the neighbor of x. q is not the neighbor of x. q பக்கத்துல x உம் வராதுன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, சோ ஃப்ரண்ட்ல இருந்து நீ ரீட் பண்ணலாம். x sits second to the left of w. x sits second to the left of w. w sits in one of the corner. w வந்து one of the corner தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்த ரெண்டு கார்னர் ஆக்குபைடு, ஒன்னு இங்க போடணும் இல்ல இங்க போடணும் w வை. ஆனா w sits x sits second to the left of w. இந்த இடத்துல w போட்டனா x என்னால இங்க போட முடியாது, ஏனா ஆல்ரெடி v ஆக்குபைடு. சோ நான் w இங்க போட்டேனா இங்கேயுமே x sits second to the left of w னா இந்த இடத்துல என்னால x போட முடியாது, ஏனா ஆல்ரெடி r ஆக்குபைடு. அப்ப இந்த பாசிபிலிட்டி தப்பு, இந்த பாசிபிலிட்டிக்கு போயிரலாம். இங்கே ரெண்டு கார்னர் ஃப்ரீயா இருக்கு. இப்போ இந்த இடத்துல w போட்டனா எனக்கு இந்த இடத்துல x போட முடியாது, நான் ஆல்ரெடி ஆக்குபைடு. பட் இந்த இடத்துல நான் w போட்டேனா என்னால செகண்ட் டு தி லெஃப்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல x போட முடியும். சோ இதுல சான்ஸ் இருக்கு, போட்டேன். ஓகே, x sits second to the left of w போட்டாச்சா? w sits in one of the corner எழுதியாச்சு. இப்போ q is not the neighbor of x. x பக்கத்துல q வராதுன்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த இடத்துல q வராது, அப்ப இந்த இடத்துல தான் q வந்தாகணும். வேலை முடிஞ்சு போச்சு. u பக்கத்துல x ஓ w வரக்கூடாது, வரல. ரிமைனிங் ரூட் கேரக்டர் என்ன? q r s t u v w x. q r s மட்டும் மிச்சம் இருக்கு. s t u v w எல்லாம் போட்டோம். இப்போ how many people sit between s and v? s க்கும் v க்கும் நடுவுல எவ்வளவு people இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. s இங்க இருக்கு, v வந்து இங்க இருக்கு, எவ்வளவு people இருக்காங்க? when counted from left of s. s ஓட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணா எவ்வளவு people இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு பேர் இருக்காங்க. ஆப்ஷன் d 2 is the answer. ஆப்ஷன் d 2 is the answer. ரைட்டா? சோ இது உங்களுக்கான ஒரு ஹோம்வொர்க் क्वेश्चन. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, தமிழ்லயுமே இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க.
ஸோ அவ்வளோதான், நம்ம லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் சர்க்குலர் அண்ட் ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் மூணுலையுமே வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு செஷனில் வந்து நம்ம சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன், பை.